ஹாய் காய்ஸ் அன்னியங்கார்மி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஜங்குக் ஒன்ஷாட் அவன் அவள் காதலிலோட ஃபைனல் பாட்டு தானா. ப்ளஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஆக்சுவலி இது வந்து ரீஅப்லோடு தான், வாய்ஸ் ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கேன். நிறையா சீன்ஸ் வந்து கட் ஆகிருக்கும். லாஸ்ட் பாட்டு மேக்ஸிமம் பார்த்துருந்தவங்களுக்கு இதில் வர டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ ஹோப் இதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாமே ஓரியன்டாக தான் இருக்குது, ஒரு சில சீன்ஸ் மட்டும் கட் ஆகுண்டா. ஓகேவா? ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, தாலினா என்ன, உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஜங்குக்கு ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். உங்கள்கிட்ட கொஸ்டினும் பண்ணியிருந்திருப்பான். ஃபைனலாக நான் கட்டின தாலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். என்ன என்ன கேட்டேன்? நான் கட்டின தாலி எங்கே ஏன் அது எங்கன்னு கேட்குறேன்னா, ஜங்கு எதுக்கு நீ இப்போ கத்துற, முதல்ல ஷோல்டர்லேருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை எடுத்து விட்டு மூவ் பண்ண போகிறீங்க. அவன் மறுபடியும் உங்களை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறான். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அவன் கண்ணில் ஒரு கோவமும் தெரியுது, உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லையா? நான் தான் கேட்பேன், நான் கட்டின தாலி எங்கன்னு கேட்குறேன்னா கலட்டி போட்டுட்டேன். போதுமா, கையெடு. என்ன கலட்டி? ஆமாம், கலட்டி போட்டுட்டேன். நீ தானே சொன்ன அது அது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி, வெறும் கலர் கயிறு தான்னு சொன்ன, கலட்டி போட்டுட்டேன். போதுமா? வயன் ஒன்று வயன் வயன் ஜங்குக் அக்கா ஜங்குக் வயன் இந்த வரக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. தீக்ஷா நின்றுட்டுருக்கா. ஹே ஜங்குக், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? அது நீ ஹெட்செட்டு எடுக்கலான்னு வந்தேன். நீ ஹெட்செட்டு இங்கே ரூமில் விட்டுட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். எங்கே வச்சேன்னு தெரியல, அதான் பார்த்துட்ருக்கேன். வயன், நீ ஹெல்ப் பண்ணலாம்ல, முதலேன்னு தேடிட்டு இருக்கானா என்ன? இல்லைக்கா, எனக்கும் தெரியல அவர் எங்கே வச்சாருன்னு. ஓகே, நான் அப்புறமேல எடுத்துக்கிறேன். அக்கா, நீ எதுக்கு வந்த அப்படிங்கும்போது ஜங்குக்கு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ தீக்ஷா தான், நீ ஒன்றும் இல்லடி, ஜின்மம்மா கிட்டே கேட்டேன், அவர் நைட் ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்க சொன்னார் இன்றைக்கி நைட்டு மட்டும், நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொன்னார்டி. என் ட்ரெஸ் வேறு என்ன வரல, ஸோ உன்ட்டு ஏதாச்சும் நைட் ட்ரெஸ் இருந்தால் கூட சரி நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீக்ஷாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அவனுக்கு நடுக்கமா அழுகையா பதட்டமாக அப்படி இருக்குது. அவன் ரொம்ப அமைதியாக ரூமுக்கு போகிறான். அவங்க பெரியம்மா உட்காந்துருக்காங்க, எதுக்குமே பேசாமல் அவன் அமைதியாக போயிட்டு அவங்க பெரியம்மா மடியில் படுத்துக்கிட்டு ஓன்னு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். என்னடா என்னாச்சு ஜங்கு, எங்கேயாச்சும் போயிட்டு கீழே விழுந்துட்டியா? இல்லை பெரியம்மா. அம்மா எதுவும் அடிச்சிட்டாளா மறுபடியும்? எது, யாரை கேட்டு உன்னை அடித்தா? என் பிள்ளை எப்படி அவள் அடித்தா? அம்மாவும் அடிக்கலை. அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அங்கே ஜங்குக்கோட அம்மாவும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஷேங், அக்கா இவன் அழுதுகிட்டு இருக்கானா? ஜங்கு கண்ணா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அவனோட கால் கிட்ட வந்து உட்காந்து அவன் காலை எடுத்து தைஸில் வச்சுக்கிறாங்க. ஜங்குக்கோட தலை வந்து அவங்க பெரியம்மா தைஸில் இருக்குது. ஓன்னு அழுதுகிட்டே இருக்கிறான், எதுக்குமே சொல்ல மாட்டேங்கிறான். தேம்பி தேம்பி அவங்க பெரியம்மா ட்ரெஸ்ஸை வேற பிடிச்சி கசக்கி அதுலேயே தொடச்சி அழுதுகிட்டு இருக்கிறான். ரெண்டு பேரும் பேந்துன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜங்குக் ஒன்றும் இல்லை பெரியம்மா. சரி பெரியம்மா பாரு. டே கண்ணா, என்னடா ஆச்சு? நான் அதை திட்டேனா? எப்பயாச்சும் அடிச்சிட்டானா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பார்ஷன், இதான் நீ அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதா? ஏன்க்கா என்னாச்சு? அவன் வேறு எதுலேயே கஷ்டத்தில் அழுதுட்ருக்கான். என்னன்னு சொல்லு ஜங்குக். பெரியம்மா, முதல்ல அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. அவன் என்னென்னா இன்னமும் கண்ணை தொடச்சிக்கிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். எதுக்கு ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் என்கிட்ட சொல்கிற? இல்லை, அம்மானா கரண்டியில் அடிப்பாங்க, நீங்கன்னா கண்டிப்பாக குச்சியில் தான் அடிப்பீங்க, அதான். அப்படியே திருப்பி அவன் ஹெட்டை பார்க்குறாங்க. என்ன தப்பு பண்ண, என்ன சேட்டை பண்ணுன? தப்பு பண்ணிட்டேன்னா, ஆனால் வேணும்னு பண்ணலை பெரியம்மா, தெரியாமல் பண்ணினது. அப்படியா? அப்போ ஏதோ வசமாக பண்ணியிருக்க போல இருக்கு. இல்லை பெரியம்மா, நான் வேணும்லாம் பண்ணலை, எப்படி பண்ணணுன்னு எனக்கும் தெரியல. சரி பண்ணிடலாமா என்ன? நான் நினச்சா சரி பண்ணிடலாம், ஆனால்
சரி சரி, அதான் சரி பண்ண முடியும்ல, ரொம்பலாம் அழுக வேண்டாம். நீ நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அம்மா கிட்ட சொல்லு, அப்புறமேல வந்து பெரியம்மாட்ட சொல்லு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட்டை எடுத்து பில்லோவில் வச்சுட்டு அவன் ஃபோரியட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் அவன் கிட்ட வராங்க. அவன் அப்படியே பாவமாக பப்பி குட்டி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் வந்து டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, என்னடா என்ன பண்ணி தொலைச்ச, மறுபடியும் ஏதாச்சும் பெருசாக பண்ணிட்டியா? இல்லைம்மா, ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, இந்த தடவை நீங்கள் என்னை அடி உரிச்சு எடுத்துருவீங்கன்னு மட்டும். அப்போ ஏதோ பெருசாக தான் பண்ணியிருக்க ஜங்குக். நீ நார்மலாக பண்ணாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எனக்கு. நீ வேற அழுது ஓவராக சீனை போடுறியா? டே, ஓப்பனாக கேட்குறேன், பெருசாக எதுவும் ஒன்றும் இழுக்கலல்ல? பெரிய பிரச்சனை தான்மா. சரி சரி சரி, அழுகாத அழுகாத, மனசு வேற கேட்க மாட்டேங்குது. அடிக்க மாட்டேன்டா, அழுகாத. இல்லை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக உரிச்சிடுவீங்க என்ன, நல்லா தெரிஞ்சு போச்சு. இல்லை இல்லை, அம்மா அடிக்க மாட்டேன், சரி அழுகாத அழுகாதங்கிற அப்படிங்கிறாங்க. அவன் இதான் சாக்குன்னு தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கான். சரி சரி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோரியட்டில் அவங்க கிஸ் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் அம்மா இருக்கேன்னா அம்மா பார்த்துக்கிறேன், ஓகேவா? அந்த நம்பிக்கையில் தான்மா இருக்கேன். ஆ சரிம்மா, சரி இரு, நான் கீழே போகிறேன், சாப்பிட்றதுக்கு அம்மா அப்புறமேல் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கீழே போயிடுறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஓவரால் எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா ரிச்சுவல்ஸு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது அப்படியே நைட்டு தான் உங்களுக்கு டின்னர் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் கீழேயே வரலை. ஜங்குக்கு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கான். அவன் இந்த மாதிரி டின்னரில் உட்காந்து யாருமே பார்த்ததில்ல, அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறான். தீக்ஷா தான் எல்லாருக்குமே ஃபுட்டை சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜின்னு தான், என்ன அம்மா இங்கே வாடி, என்னன்னு சொல்லுங்க, இங்கே வான்னு சொல்கிறேன். என்ன ஜின் வேணும்? ஒன்றும் இல்லைம்மா. தீக்ஷா சொல்லுங்கள் ஜின். ஹாட் வாட்டர் ஹீட்டாக இருக்கா? இருக்கே. என்னடா கேள்வி கேட்குற, ஹாட் வாட்டர் அப்புறம் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைம்மா, நானே போய் எடுத்துக்கிறேன். இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை இல்லை, நீ அங்கேயே இரு, நானே வந்து எடுத்துக்கிறேன், எதுக்கு உனக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து எழுந்து போகிறாரு. தீக்ஷா கிச்சனுக்குள்ளே நிற்கிறான். மற்ற எல்லாருமே வெளியில் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. ஜின் அவன் கிட்ட போயிட்டு லிப்ஸில், ஜின் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி டே நைட்டு ஃபுல்லாகவே தனியாக தான் இருக்கணும் மாடி. ஜின் வெளியில் சவுண்டு, ஐயோ ஹக்கு பிரேக் பண்ணுங்க. ஜின் போங்க, ஃபஸ்ட்டு போங்கன்னு சொல்கிறேன்னா. தீக்ஷா போங்க. ஜின் வர்றம்மா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை மட்டும் ஆட்டிக்கிட்டு வெளியில் போகிறாரு. என்னடா வாட்டர் எடுத்துகிட்டு வரல? வாட்ரு நான் எடுத்துகிட்டு வரேன் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷா அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வெளியில் வரா. ஜங்கு கணத்தில் கையை வச்சுட்டு ஃபுல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறாரு அமைதியாக. டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா தலையில் ஒரு ஷாட் விட்றாங்க. ஐயோ அம்மா, மத்தியானம் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னடா இப்படி உட்காந்துருக்க, சாப்பிடு. சாப்பிட்றேன். சம்மந்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் ஜங்குக்கு அம்மா பார்க்குறாங்க. வயன் எங்கே தான் போகிறா, சாப்பிட்றாலாம் இல்லையா, வரவே மாட்டேங்கிறா, மேரேஜ் முடிஞ்சப்போ பார்த்தது, ஏன் என்ன கீழே வரல? இதோ வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்களும் கரெக்டாக சேம் டைமில் அங்கேருந்து கீழே இறங்கி வர்றீங்க. ஜங்குக்கு உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இப்போ ஜிம்மன் தான் நீங்கள் வர்றதுக்குள்ளேயுமே அங்கேருந்து அவர் கிட்ட வந்துடுறாரு. வயன் என்ன டின்னர் சாப்பிட்லையா? அதுக்கு தான் ஜிம்மன் போகிறேன், வா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள் ஹேண்டை பிடிக்க வராரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் ரொம்ப கேஷுவலாக வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் அப்படியே டைனிங் டேபிள் கிட்ட வரீங்க. ஜங்குக்கு அந்த ஹேண்ட் ரெண்டையும் தான் குர்ரான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. நீங்களும் ஜிம்மனும் கொஞ்சம் க்ளோஸாகவே உட்காடுறீங்க. பிகாஸ் ஹோல் ஃபேமிலியும் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கனால நீங்கள் ரொம்ப க்ளோஸராகவே தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜங்குக்கு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஜிம்மனு, ரைட் சைடு ஹோபி, நீங்கள் சென்டரில் உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷை அதை எப்படி ரிமூவ் பண்ணி சாப்பிடணுன்னே தெரியலையா, சாப்ஸ்டிக் வச்சு போட்டு அதை குத்தி குத்தி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு சின்ன ஸ்மைலோட அவனை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப அழகாக பிரிட்டியாக, அது வேறு வரமாட்டேங்குதான், அது கூட பிளேட்டில் வச்சு சண்டை வேறு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அந்த சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண தெரியாமல். இப்போது ஜிம்மன் தான், இரு எதுக்கு அதை போட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை ஜிம்மன், எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில, அதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஹேண்ட் தானே, ஹேண்ட்லேயே சாப்பிடு. இல்லை
ரிமூவ் பண்ண தெரியலையா? சரிங்க கூட அந்த ஷெல்ஸை நான் ரிமூவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஹேண்டெல்லாம் அந்த ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மீட்டை மட்டும் உங்கள் கையில் கொடுக்க வராரு. நீங்கள் கையில் வாங்க போகிறீங்க. ஏய் எதுக்கு கையில் காட்டு. இல்லை வேண்டாம் ஜிம்மன், இந்த புடி அதான் வேண்டான்னு சொல்கிறாள்ல, அப்புறம் என்ன கையில் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சவுண்டு தான். எல்லோரும் அமைதியாகி அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஐயோ இல்லை, அவன் என்ன குழந்தையா? இதை கூட திங்க தெரியாதா என்ன? அவங்க ஊரில் கண்டதை கண்ட மணிக்கு சாப்பிட்றவங்க தானே. இதை மட்டும் என்ன சும்மா டேபிள் மேன்ஸ்க்காக நடிக்கிறாங்களா என்ன? சாப்பிட தெரியாதா என்ன? அவன் தலையிலே அடுத்த ஷாட்டு தான். பார்த்தா அவங்க அம்மா தான். அம்மா உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் ஒயன்கிட்ட இந்த மாதிரி விளையாடாதன்னு சொல்லி, அடங்குவியா மாட்டியா? இல்லை அவங்களுக்கு தான் கை இருக்குல்ல, பின்ன எதுக்கு இவன் ஊட்டி விட்றதுக்கு போகிறான்? ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? நீயா எடுத்து கொடுக்குற? நான் தானே எடுத்து கொடுக்குறேன். எனக்கு தானே பிரச்சனை. ஆமாம் எனக்கு மட்டும் தானே பிரச்சனை. ஏன் அவங்களுக்கு கை இல்லையா? ஜங்குக் என்னை நீயா ஊட்டி விட போகிற? எனது இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ எதுவும் ஊட்டி விட போகிறியா? ஜெய்ஹோப் நான் எப்படி ஊட்டி விட முடியும்? தெரியுதுல்ல, அவன்லாம் கொடுக்குறான், அவனோட கை, அது அவன் பிரச்சனை. சாப்பிட்றது சாப்பிடாதது ஒயனோட பிரச்சனை. உனக்கு என்ன? வாங்கி தான் பாருடி, என் கையில் நீ செத்த. இல்லை ஜிம்மன் எனக்கு வேண்டாமே. இதில் என்ன இருக்கு ஒயன்? நீ காட்டு, நான் வச்சு விட்றேன். இல்லை 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 பரவாயில்ல, காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சின்ன பிடிச்சிக்கிட்டு உங்கள் மவுத்துக்குள்ளேயே வச்சு விட்டுறாரு. நீங்கள் ஜங்குக்கையே பேந்தான்னு பார்த்துக்குறீங்க. அவர் காது ரெண்டுலேயும் புகை வர்ற அளவுக்கு மாயம் பொழந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்குறாரு. ஜிம் என்ன சரி ஜெய்கப்பும் சரி எல்லாருமே அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் அதை சீவ் பண்ணவும் இல்லை, பைட் பண்ணவும் இல்லை, மவுத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. உன்னை யார் வாங்க சொன்னது? உன்னை யார் வாங்க சொன்னது? இப்போ உனக்கு என்ன? மரியாதையாக போய் துப்பிடு, இல்லைன்னா காண்டாயிடுவேன். நான் எதுக்கு துப்பணும்? இங்கே பாரு ஒயன் அதை திங்க. தின்னுட்டேன்னா எனக்கு இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் அதை அவன் காண்டி ஏற்றுனாங்கிறதுக்காகவே மென்று சாப்பிட்டு முழுங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட்டு கேஷுவலாக சாப்பிட்டு அங்கேருந்து எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் எழுந்திரிச்ச அடுத்த செகண்ட் ஜங்குக்கும் கையை கழுவிட்டு எழுந்திருக்கிறான். ஜங்கு நீ ஒழுங்காகவே சாப்பிடல. இல்லை போதும் பிரியமா, அவன் இப்போல்லாம் என்னன்னே தெரியல, ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல. அப்பா என் பிளேட்டை பார்க்காதீங்க, உங்கள் பிளேட்டை பார்த்து சாப்பிடுங்க. டே நானும் கவனிக்கிறேன். என்ன நீ 1 மந்த்துக்கிட்ட இப்படியே இருந்தால் என்ன தான் அர்த்தம்? ஜின் உனக்கு மேரேஜ் ஆன பிரச்சனை, எனக்கு ஆன மேரேஜுக்கு பிரச்சனை, 2 வேறு. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முழிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. ஒன்றும் இல்லை, சும்மா நீ கல்யாணம் பண்ண வந்தானே, எதுக்கட தேவையில்லாமல் கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான். ஜங்குக் என்னம்மா நாளைக்கு ஞாபகம் இருக்குல்ல, பொத்தா கோயில் போகணும். ஓகே ரெடி. இங்கே பாடுறா, லேட் பண்ணிகிட்டு இருக்காதா, தோலை உரிச்சிருவேன். ஐயோ அம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். நீங்கள் ரூமுக்குள்ளே போன அடுத்த செகண்ட் உங்கள் பின்னாடியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் திரும்பி நின்று முறைச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்போ முறைக்கிற நீ? இந்த மாதிரி என் ரூம்குள்ளே அடிக்கடி என்னை கேட்காம வராதுன்னு உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்? உன்னை யார் இப்போ ரூம்குள்ளே வர சொன்னது? ஒயன் என்ன ஜங்குக்கும் பிரச்சனை? நான் உங்ககிட்ட பேசணும் தானே சொல்கிறேன். என்னை பார்த்தா மட்டும் பேசாமல் போயிட்டு இருந்தா என்ன அடி அர்த்தம்? என்னன்னா எதுக்கு நீ இப்போ கத்துற? கீழே எல்லோரும் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போவாங்க, சவுண்டு கேட்டால் இங்கே வந்துடுவாங்க, தெரியும்ல? என்னத்த சொல்கிறதுனே தெரியல. ஏன்டி இப்படி இருக்கிற? எப்படி இருக்க? இங்கே பாரு, ஜிம்மு ஊட்டி விட்டதை ஏன் சாப்பிட்டேன்? அது எதுக்கு நீ கேட்குற? நான் தான் கேட்பேன். ஜங்குக்கு இங்கே பாரு, நீ எல்லாம் மாரி பண்ணிகிட்ருக்குற. இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரூமை விட்டு வெளியில் போ. நான் போக முடியாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவன் கூட க்ளோஸாக இருக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு அவன் கூட உட்காந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன்கிட்டே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா, சிரித்து பேசுகிற. நான் வந்து நான் மூஞ்சி திருப்பிட்டு போகிறேன். காஃபி கொண்டாந்து நான் தானே கொடுத்தேன், நீ ஏன் என்கிட்ட வாங்கவே இல்லை? ஜிம்மின் கொண்டாந்து கொடுத்தா அதை வாங்கிக்கிற. இங்கே பாரு ஜங்குக், அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குறன்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். நான் தட்டி கேட்பேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்த மாதிரி பார்க்குறீங்க. நான் தான் கேட்பேன், எனக்கு நீ அவன் கூட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கல. ஜங்குக் உனக்கையும் பிடிக்கணும். இங்கே பாரு ஒயன், நீ புரியாத மாதிரி பேசுறியா இல்லை வேணும்னு நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல. ஜங்குக் உனக்கு தான் ஒரு விஷயம் புரியலை, முதல்ல கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறீங்க. இங்கே பாரு, நீ ஏதோ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன்.
நீ கட்டினது வந்து தாலி தான், ஆனால் அதுக்கு எந்த மீனிங்குமே கிடையாது. நீ பார்த்தல்ல எவ்வளோ ரிச்சுவல்ஸ், எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த தாலி கட்டினாங்கன்னு. அப்படிலாம் கட்டினா மட்டும்தான் அது கல்யாணம். நீ தேவையில்லாமல் எதையோ போட்டு குழப்பிக்கிற, சரியா? உனக்கு எனக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது. நீ என் புருஷனும் கிடையாது, நான் பொண்டாட்டியும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. என் மேலே உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. அட்வான்டேஜ் எடுக்க பார்க்காத. வெளியில் போ ஃபஸ்ட்டு. என்ன சொன்ன? தேவையில்லாமையா? அப்போது எனக்கு எந்த வெளியில் போன்னு சொன்ன ஜங்குக். ப்ளீஸ், நீ என்ன நிஜமாவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிற ஜங்குக், புரிஞ்சுக்கோ. எனக்கு ஏன்டா வந்தோன்ற அளவுக்கு நீ யோசிக்க வைக்கிற. வெளியில் போ ஃபஸ்ட்டு அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பிகாஸ் நீங்கள் அழுகுறீங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். நீங்கள் அந்த பில்லவை தூக்கி ஒரே அடியாக அடிச்சுட்டு நீங்கள் பெட்டில் போய்ட்டு அப்படியே அமைதியாக படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கும் ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் டோருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அவனை அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். எல்லாருமே புத்தா கோயிலுக்கு அர்ஜென்டாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கான். இப்போ ஜெய்ஹோப்பு தான். டே, என்னடா ஆச்சு? நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. எது வரலையா? நேற்று ஃபுல்லாக வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தா டெம்பிளுக்கு வரலன்னு சொல்லி காலிலேருந்து அடம் முடிச்சிட்டு இருக்க, கிளம்ப மாட்டேங்கிறேன்னு. என்னடா அர்த்தம் அதுக்கு? எனக்கு மனசு சரியில்லை ஜெய்ஹோப், நீங்கள் போங்க, நான் வரல. டே மச்சா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு உள்ளே என்ட்ராகிறாரு. ஜிம்முனை பார்த்தோன்னே ஜங்குக்காவுக்கு ஒரு க்யூட்டான கோவம் தான் வருது. டே, என்னடா கிளம்பாமல் உட்காந்துருக்கேன்? பெரியவங்கெல்லாம் எல்லாருமே போயிட்டாங்க. ஜின்னு, தீக்ஷானி, உங்கள் அப்பா, எங்கள் அப்பா, என்னோட அப்பா எல்லாருமே போயிட்டாங்கடா. நம்ம மட்டும் தான் போனோம். குட்டீஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்க. டே, இவன் என்னன்னு தெரிலடா, காலிலேருந்து வரலன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான்டா. என்ன ஜெய்ஹோப் சொல்கிற? ஏன் ஜங்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கையை கொண்டு போயிட்டு அவர் 4 வைக்கிறாரு. அந்த கையை பிடிச்சி ஜங்குக்கு ஒரே கடியாக கடிச்சு வச்சிடுறாரு. ஜிம்மன் கிடந்து காட்டு கத்துறாரு. டே 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 விட்றா விட்றா, அவன் கையை விட்றா. ஜெய்ஹோப், இவன் துரோகி தெரியுமா? டே, மரியாதையாக அந்த கையை எடுத்துகிட்டு போயிடு. அந்த கையை மட்டும் என் எதுக்கு கொண்டு வந்த? செத்த என் கையில். ஐயோ குரங்கு, எதுக்குடா இப்போ நீ கடிச்சியா? என் கண்ணு முன்னாடி ஊட்டி விட்டதுக்கு முதல்ல உன்னை வெட்டி போட்டுருந்துருக்கணும். என்னது? ஒன்றும் இல்லை, நான் வரல. ஏய் லூசாடா நீ, எதுக்குடா இப்போ அவன் கையை பிடிச்சி கடிச்சு வச்ச? இங்கே பாரு ஜெய்ஹோப், இருக்கிற கடுப்பில் இவன் மூஞ்சம் உடச்சிருவேன். மரியாதையே போ சொல்லு, நான் வரல, அவ்வளோதான். நீ விட்டுருங்களேன். எனக்கு பைத்தியம் தண்டை பிடிச்சிருச்சு. ஐயோ, நான் போய் ஏடிடி ஊசி போட்டான் போல இருக்கு. எப்படி விழுந்து கடிச்சு வச்சுருக்கான் பாரு. அப்படிங்கும்போது நீங்கள் உள்ளே என்ட்ராகிறீங்க. உங்களை ஹாபி பார்த்துட்டு, ஒயன் நீ இங்கே என்ன பண்ணுற, நீ போகலையா அப்படிங்கிறாரு. இப்போ தான் ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறாரு, ஜிம்மனும் திரும்பி பார்க்குறாரு. ஜிம்மன், நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம எல்லோரும் ஒன்றா காரில் போகலான்னு சொல்லிட்டு. வீட்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதான் என்ன லேட் ஆச்சுன்ட்டு கேட்க வந்தேன். வரேன் ஒயன், வா போகலாம். ஏன், என்னாச்சு? கையிலையா ஒரு கழுதை நக்கி வச்சிருச்சு. என்னது? ஒன்றும் இல்லை, இடிச்சுக்கிட்டேன், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போகிறாரு. நில்லு அப்படின்னு ஒரு சவுண்டு தான். நீங்கள் ஜெய்ஹோப்பு, ஜிம்மன் 3 பேரும் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. நானும் வரேன், நீ ஒன்றும் வர வேண்டாம். நீ எதுக்கிட்ட அதை சொல்கிற? என் கையை கடிச்சல்ல, நீ வர வேண்டாம், போடா. ஒன்றையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வண்டி ஓட்டிட்டு போக மாட்டேன், எனக்கு தெரியாது. நானும் வருவேன், என்னை விட்டு யாரும் போகக்கூடாது. ஏய் பைத்தியமாடா நீ, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? காலையிலேருந்து நீ தானடா வரலன்னு சொல்கிற, இப்போ நான் தானே வரேன்னு சொல்கிறேன். நானும் வருவேன், என்னை இல்லாமல் இந்த ரூமை விட்டு யாரும் போகக்கூடாது. நீ ட்ரெஸ் மாற்றுறதெல்லாம் இங்கே நின்று யாரும் பார்க்க முடியாது. ஜெய்ஹோப், நான் அதெல்லாம் பார்க்க சொல்லலை, ஆனால் நான் இல்லாமல் யாரும் இங்கேருந்து போகக்கூடாது. இவன் மென்டல் தான்டா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து வெளியில் போகிறாரு. நீங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க. ஜெய்ஹோப் தான் தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறாரு. புரிஞ்சுதா? டே போடா, போய் கிளம்புடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ஜங்குக்கும் போயிட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. குட்டீஸ் எல்லாருமே காருக்குள்ளே ஏறி உக்காந்தியாச்சு. நானி அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப்பு, ஜிம்முன்னு சொல்லிட்டு நீங்கள் காருக்குள்ளே ஏற போகிறீங்க. பார்த்தா ஜங்குக் ஆல்ரெடி செம்ம ஹேண்ட்ஸமாக கிளம்பி வந்து உள்ளே உட்காந்துருக்குறாரு. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. இப்போ தானடா மேலே நின்னா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு விண்டோ சைடு அப்படியே தலையை திருப்பிக்கிறாரு. நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோவா பிளேஸ் எதுவுமே இல்லை. பிகாஸ் நிறையா குட்டீஸ் அதிகமாக உட்காந்துருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இடம் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க. நானி தான். நீ என் மடியில் உட்காந்திக்கோ. இல்லை நானி, நான் எப்படி உங்கள் மடியில்? இதில் என்ன இருக்கும் ஏன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து நானி. வண்டிடுறா.
அவள் ஏறுறதா இல்லையா ஜங்குக்? வண்டி எடுன்னு சொல்கிறேன்ன. ஜங்குக் என்ன நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? வண்டியை எடுன்னு சொல்கிறேன்ன ஜிம்மன். ஒயன் சொல்லுங்கள் ஜேகோப், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கியா, வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஜேகோப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன கோவத்தோட ஜங்குக்கை பார்த்துட்டு ஏறி நானி மடியில் உட்காந்துக்கிறீங்க. நானிக்கு உங்களை விட கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் தானே, ஸோ உங்களை கம்ஃபர்டபுளாகவே நல்லாவே பிடிச்சிக்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டாக இருக்குது அந்த காரு, பிகாஸ் குட்டீஸ் நிறைய பேர் அதுக்குள்ளே உட்காந்து விளாண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஜாலியாக ஜங்குக்கை போட்டு படாத பாடு படுத்திடுறாங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக தலையை கீழே போட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க. வயன் சொல்லுங்கள் நானி, என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாற்றிட்ட போல இருக்குது? என்னாச்சு? அங்கே இருக்கும்போது எப்போதுமே பாவாடை சட்டியில் இருப்ப, இங்கே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்க. வின்டர் சீசனில் நானி, அதனால கிளைமேட் ஒத்துக்காதுல்ல. ஆமாம், எங்கள் கிளைமேட் உனக்கு அட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான். அதான் நானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கத்தோட தலையை கீழே போட்டுக்கிறீங்க. ஜங்குக்கு இதை காதில் வாங்கிக்கிட்டு பெருசாக ஒன்றும் நோட் பண்ணிக்கல. ஸோ அப்படியே எல்லோரும் இப்போ புத்தா கோயிலுக்கு தான் ரீச் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஜின்னுக்கும் தீக்ஷாவுக்கும் நிறைய ரிச்சுவல்ஸ் நடக்குது. இந்த கொரியன் பேஸ்டாக அந்த ஸ்லோகன் சொல்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, பவ் பண்ணுறது, ஃபிங்கர்ஸை டிப் பண்ணுறது, அந்த வாட்டரில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிச்சுவல்ஸ் போய்கிட்டு இருக்குது. அந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா ரிச்சுவல்ஸுக்கு ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்குறீங்க. ஜங்குக்கு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். அவங்க 2 பேர் ஐஸ்லேயும் அவ்வளோ ஒரு புரியாத ஒரு அன்பு அப்படி இருக்குது. அவ்வளோ ஏக்கமுமே 2 பேரும் பார்த்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகவும் நீங்கள் தலை கீழே போட்டுக்கிறீங்க. இப்போ ஃபைனலாக அங்கே அந்த ப்ரேயர் பண்ணுவார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஓகே நவ் யூ ஆர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது ஜங்குக்கு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் கரெக்டாக இப்போ திரும்பி பார்க்குறீங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பிரேக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு உங்கள் பின்னாடியே வரா. ஏய் மச்சான் வேணா, எதுக்கு இங்கே வந்தான்? என்னடா? இல்லை அது வந்து இங்கே பாரு, ஒன்றும் சொல்லாத, இருக்கிற மொத்த கடுப்பையும் உன் மேலே காட்டிடுவேன், மரியாதையாக போயிடு. ஆல்ரெடி குள்ளட்டப்பா மாதிரி இருக்கா, ஓங்கி அடிச்சேன்னா தரப்புல போயிடுவேன். எரிச்சலை கிளப்பாத, உன் மேலே அவ்வளோ காண்டாக இருக்கேன், வாயை மூடிடு. டே போகும்போது ட்ரைவ் பண்ணுறியான்னு கேட்க வந்தது கடா இவ்வளவு. அதையா கேட்க வந்தான்? மச்சான் அதே நீ கேட்க வந்த, போது நிறுத்து. நானும் பார்க்குறேன் ஜங்குக், நேத்தையிலேருந்து நீ என் மேலே ஒரு காண்டாக தான் இருக்க. நேத்தையிலேருந்து காண்டாக இருக்கிறேன், வாங்கிக்கிட்ட போகிறப்பெல்லாம் காண்டாக தான் இருக்கிறேன். என்னது? இல்லைடா, ஆக்சுவலி வரையில் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன்டா. அவன் ஃப்ரெண்டு 2 பேரும் இப்படி தான் திட்டிகிட்டே இருந்தாங்களாம். அதான் அவன்கிட்ட ட்ரை பண்ணலாமேன்ட்டு ட்ரை பண்ணேன். மச்சான் நீ நம்பிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? நம்பிட்டேன்டா. எக்ஸாக்ட்லி நம்பிட்டான்னு நினைக்கிறேன். போ, பச்சையாக நடிக்கிறேன்னு தெரியுது. தெரிஞ்சிடுச்சா? சரி விடு, அது அப்புறமேல் பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, என்னையோ கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிம்மன் ஷோல்டரில் அப்படியே தட்டி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. பைத்தியம் ஆயிட்டான்னு மட்டும் தெரியுது, ஆனால் எதனாலன்னா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் ஒரு டனல் மாதிரி இருக்குது. அந்த டனலுக்குள்ளே ஒரு புத்தா ஸ்டாச்சு, பெரிய ஸ்டாச்சுவாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு அவங்க செஸ்ட் மேலே அப்படியே கையை வச்சு பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்ருக்குறீங்க. ஏதாச்சும் வேண்டிக்கிட்டால் நடக்குமா? நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக்கு உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை இங்கே ஏதாச்சும் வேண்டிக்கிட்டா அப்படியே நடக்கும், அதான் உனக்கு ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சுன்னா வேண்டிக்கோன்னு சொல்ல வந்தேன். இரு உன்னை ஏதாச்சும் பண்ணுறேண்ணா, அது என்ன, நான் வந்தாலே இங்கேருந்து பறந்துக்கிட்டு போனால் என்ன அர்த்தம்? என்னப்பா ஒரு 5 minutes நில்ல. எதுக்கு? ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes நில்ல. ஐயோ கேள்வி கேட்காதவன், சொன்னதை செய். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த அப்படியே ப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அவனும் ப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒன்ஸ் நீங்கள் ப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களால் ஜங்கு அந்த ப்ரீத்திங் சவுண்டு அந்த டனலுக்குள்ளே அப்படி ஹெவியாக இருக்குது. நீங்கள் சைடாக திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்ருக்கா. என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து என்ன ப்ரேட் பண்ணால் நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் ஒன்று அங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஜங்குக்கு இங்கே பாருவேன், அது வந்து நான் டே மச்சான் சொல்லிட்டு தான் வந்தேன். கூப்பிட்றாங்கடா, கிளம்பணுமா? டைம் ஆகிடுச்சா? வர்றேன் போங்கடா. ஒயன் ஒன்னையும் தான்
ஆ வரேன் ஜேகப் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்கள் கையை பிடிக்கிறான். என்ன ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உனக்கு எனக்கும் எதுவும் கிடையாது, தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அங்கேருந்து நடந்து போகிறீங்க. ஜங்குக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னடா இவன் என்ன பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன கோவத்தோடு வந்து காருக்குள்ளே எல்லாருக்கும் முன்னாடி ஏறி உட்காந்துட்டான். ஆல்மோஸ்ட் இது நைட் ஆகிடுச்சு. திக்ஸாக்கும் சின்னுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு காலையிலே கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜிம்மன் ஜெய்கப் அப்புறம் உங்களோட குட்டீஸு நானி இப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் காருக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு இடமே இல்லை. நானி பேக் டோரில் உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, ஸோ விளையாண்ட டயரில் எல்லாமே தூங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது ஜிம்மின் தான் வயன் நீ வேணா ஃப்ரண்ட்டில் உட்காரு, நான் பேக்கில் உட்காந்துக்கிறேன் அந்த டைம். ஏய் நான் ட்ரைவ் பண்ணும்போது யாரை மாற்றி விட்றது, எவ்வளோ தூரம் போகணும் தெரியும்ல. ஆமாம்ல, சரி வயன் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறியா, அவனுக்கு டிரைவிங்க்கு நான் தான் மாற்றி ஓட்டணும், இல்லைன்னா அவன் அழுகுவான். சரி ஜெமன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிட்டு ஜெமனு போயிட்டு ஜெய்கப்புக்கு பக்கத்தில் உட்காராங்க. ஜெய்கப் தான் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தட்டு மாதிரி அப்படி தான் போய் உட்காடுறீங்க. அவங்களால சுத்தமாக முடியல. ஸோ ரொம்ப அமைதியாக கார் போய்கிட்டு இருக்கு. ஜிம்முன்னும் சரி ஜெய்கப்பும் சரி ட்ரைவ் பண்ணுறனால பேக் சைடு திரும்பலை. நானியும் தூங்கிட்டாங்க. குட்டீஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு மட்டும் ஒரு சின்ன கோவத்தோட அந்த விண்டோ பக்கம் திரும்பினவர் தான் உங்களை திரும்பி பார்க்கவே கிடையாது. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் தான் ஏறி இறங்குது. நீங்கள் கப்பு சுப்புன்னு அமைதியாகி அப்படியே உட்காந்துருக்குறீங்க. எதுவுமே பேசலை. அப்படியே உங்கள் ஹிப்பில் பார்த்தா ஜங்குக்கோட கை தான். உங்கள் ஐஸ் ரெண்டும் வேடாக்கிக்கிட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவன் ரொம்ப அமைதியாக விண்டோவை பார்த்துட்ருக்கான். நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாருமே உங்களை கவனிக்கலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. அவன் மறுபடியும் அந்த டைட்னஸ் இருக்கும் இல்லையா, அவங்கள பிடிச்சிருப்பான் இல்லையா, அதை டைட்டாக பிடிச்சி அவன் தைஸோடு உங்களை கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கான். உங்களுக்கு உயிரே போயிடுது. நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அவன் பக்கம் டேர்ன் பண்ணுறீங்க. உங்களை நல்லாவே அவன் பக்கம் டேர்ன் பண்ணி உட்கார வைக்கிறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, கையெடு, நான் எழுந்திருக்கணும். ஒன்ட்ட தானே சொல்லிகிட்டு இருக்கேன், கையெடுன்னு சொல்கிறேன்ன. இங்கே பாருவேன், எழுந்திருச்சுன்னு வச்சுக்கேன், சத்தியமாக சொல்கிறேன், கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன். என்ன ஆச்சு உனக்கு, நீ இப்படி பண்ண மாட்டல, ஏன் இப்படி நீ பண்ணுற, என்ன நீ தான் பண்ண வைக்கிற. இங்கே பாரு ஜங்குக்கு எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். வீட்டில் நான் பேசவே மாட்டேங்கிறேடி, ஏன் என்னை பார்த்தா பேசவே மாட்டேங்கிற நீ. ஜங்கு அமைதியாக பேசு அப்படின்னு சொல்லும்போது அவள் உங்களை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி உங்கள் கிட்ட வர்றான். நீங்கள் ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. ஏன்டி இப்படி சாவடிச்சுக்கிட்டு இருக்க நீ, நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த 1 month நான் உன்னை விட்டுட்டு வந்த பாரு, எனக்கு நீ மட்டும்தான், நீ உலகமாக இருந்த, எங்கே பார்த்தாலும் நீ மட்டும்தான் தெரிஞ்ச. உன்கிட்ட நான் பேசி விளையாண்டது எதையுமே என்னால் மறக்க முடியலை. நான் எனக்கு தெரியல, சீரியஸாக எனக்கு தெரியல, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கட்டினது தாலி, நீ பொண்டாட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் உன்னை விட முடியலை, அதை உனக்கு புரிஞ்சிக்க முடியல. என்னை ரொம்ப காயப்படுத்திகிட்டு இருக்கிறவன் என்னை. நீ அவன் கூட பேசும்போது பழகும்போது எனக்கு ஒன்றே ஜீவனை பார்க்கும்போது என்ன அறியாமல் ஒரு கோபம் வருது. எனக்கு அது பிடிக்கலை. ஜங்குக்கு நீ என்ன வளர்ச்சிக்கிட்டு இருக்கணும் உனக்கு தெரியுதா இல்லையா, அது கல்யாணம் கிடையாது, அதுக்கு பேர் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸு கிட்ட அவன் லிப்ஸை கொண்டு வரான். நீங்கள் பயந்து போய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் காலரை டைட்டாக பிடிக்கிறீங்க. அவன் லிப்ஸ் அட்டாச் பண்ணாமல் அமைதியாக இருக்கான். உங்கள் லிப்ஸ்க்கும் அவன் லிப்ஸ்க்கும் ஒரு நூல் அளவு தான் கேப்பு. உங்கள் கழுத்தை டச் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் சடனாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் கையில் நீங்கள் கட்டின தாலி இருக்கும் இல்லையா, அதை டெஸ்க்லேருந்து எடுத்துட்டான். அவன் அப்படியே அதை டைட்டாக பிடிச்சிருக்கான். நீங்கள் அதை வெளியில் தெரியாத மாதிரி அவன் ஹேண்டு மேலே அவங்க ஹேண்டை வச்சு அப்படியே மறைக்கிறீங்க, யாராச்சும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைம்ங்கிறனால ரோட்டில் அந்த லைட்லாம் கிராஸ் ஆகும் இல்லையா, ஸோ அப்போ மட்டும்தான் அவங்க மேலே லைட் படுது. மற்றபடி காருக்குள்ளே ஃபுல் லைட்டுமே ஆஃப் ஆகி தான் இருக்குது. ஜங்கு இதுக்கு என்னடி பேர், அது அது இதுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். ஜங்கு இழுக்காத இழுக்காத, அமைதியாக இரு. இது இது எப்படி, அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, இதுக்கு என்னடி அர்த்தம். ஜங்கு
கத்தாத ஜங்குக், அதை இழுக்காத. ம், கழட்டி போட்டுட்டேன்னு சொன்னேன். இதான் கழட்டி போட்டதா? ஆ, இதான் கழட்டி போட்டதான்னு கேட்டேன். ஜங்குக் ஜங்குக், அதை டைட் டைட் பண்ணாத. அதான் கழட்டி போட்டுறேன்னு சொன்னியே, போடலையா? மறந்துட்டியா? வேணா இப்போ கழட்டிரட்டா? ஜங்குக், அது மேலே கையை வச்சா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ இந்த மாதிரி பண்ணாத. அது விளையாடுற பொருள் இல்லை, அதை விடு. அப்போது இது கட்டினது யார் சொல்லு? ஆ, இது நான் கட்டினது இல்லைல்ல. நான் கட்டினதான் உனக்கு புருஷன் ஆயிடுச்சு. அப்போது இது நான் புருஷன் இல்லைன்னா அப்போ இது நான் கட்டினது இல்லை. அப்படி தானே? அப்போ இது யார் கட்டினா? இந்த மாதிரி பேசாத. அப்படி தான் பேசுவேன். கலட்டி போட்டுட்டேன்னு சொன்னேன். இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு? சொல்கிறேன், எனக்கு உண்மையில எந்த ரைட்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன். நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்கிறேன். நான் புருஷன் இல்லைங்கிற. நமக்கு நடந்தது கல்யாணமே இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் ஏதை மட்டும் கழுத்தில் போட்டிருக்க நீ? அவன் பேசிக்கிட்டே கொஞ்சம் ஃபோர்ஸாக அந்த தாலிக்கயிறு பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். நீங்கள் ஒரு செகண்ட் பயந்து போய் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் கிட்ட போயிட்டீங்க. உங்கள் ஃபேஸ்க்கும் அவன் ஃபேஸ்க்கும் ஒரு சின்னோண்டி டிஃப்ரெண்ட்டு தான் இருக்குது. ஜக்கு, இந்த மாதிரி இழுக்காத, எனக்கு பயமாக இருக்குது. செஞ்சு அதை விட்டுரு. நம்ம பேச இருந்தாலும் பேசிக்கலாம். அதை விட்டு சொல்கிறேன்னா நீ ஏன் இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க? நீ அதுக்கு ஏதாச்சும் நான் வச்சுக்கோயேன், அவ்வளோதான். உன்னை கொன்றுவேன் பார்த்துக்காது. அதுலேருந்து கையெடு. சொல்றி, அப்போ நீ பொண்டாட்டி இல்லை, நான் உனக்கு புருஷன் இல்லை. நான் கட்டினது தாலி தானடி. அப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? சொல்லுன்னு சொல்கிறேன்னா ஆமாண்டா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போரியட்டோட போயிட்டு அட்டாச் பண்ணிட்டீங்க. நான் பொண்டாட்டி தான், நான் பொண்டாட்டி தான், நீ புருஷன் தான். அதுலேருந்து கையெடு. அவன் இப்போ தான் அந்த ரோப்பை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு செகண்ட் பயமே ஆயிருக்கும். நீ புருஷன்தான், எல்லா ரைட்ஸும் இருக்கு. என் மேலே உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. நமக்கு நடந்தது கல்யாணம் தான், போதுமா? சாரிடி பாப்பா. வாய் மூட. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இஷ்டத்துக்கு பிடிச்சி விளையாடுறதுக்கு அது என்ன விளையாட்டு பொருளா? அது இல்லடி, எனக்கு என்ன தெரியல. எனக்கு நீ வேணும்னு மட்டும்தான் தோணுது. எனக்கும் ஆரம்பத்தில் தோணுது ஜங்குக், ஏதோ விளையாட்டுத்தனமாக கட்டிட்டேன், நம்மள இதை கலட்டி போட்டுடலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனால் என்னால் முடியல. என்னால் எப்படி கலட்டி போட முடியும்? இந்த 1 month நீ நீ இல்லாமல் நான் எவ்வளோ தனியாக கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நானும் ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்தேன். நீ விளையாடினது, என்னை கோபப்படுத்தினது, என்கிட்ட பேசினது எல்லாத்தையும் மறந்துடலான்னு நினச்சா, நான் மறக்கணும்னு நினைக்கிறப்ப தாண்டா நீயும் நீ கட்டின தாலியும் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. சரி, ஓகே, உன்கிட்ட சொல்லி புரிய வச்சிடலான்ட்டு நான் வந்தேன். நீ அதே மாதிரி இருக்கிற. எதையுமே தெரிஞ்சுக்காம, எதையுமே புரிஞ்சுக்காம, அட்லீஸ்ட் உனக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சுனாச்சும் வச்சுருந்துருப்பேன் நினச்சா நீ அப்படியே தான் இருந்த. என்னை என்ன பண்ண சொல்கிறேன் சொல்லு அப்படிங்கும்போது அவன் அவங்கள அப்படியே டைட்டாக அவங்க ஹிப்போட பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான் அவங்க ஷோல்டரோட. நீங்களும் போயிட்டு அப்படியே அமைதியாக ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 பேருமே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. 2 பேருக்குமே சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு வகையில் காதல் இருந்திருக்கு. 2 பேருக்குமே அது தெரியல. ஸோ வெளிப்படுத்தும் போது அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்குறீங்க 2 பேரும். ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. அழுகிறது வெளியில் கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு அப்படி அமைதியாக அழுதுகிட்ருக்குறீங்க 2 பேருக்குமே. நீங்கள் அவன் டேர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்றீங்க, அவனும் உங்கள் டேர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு சாரி எனக்கு தெரியாது தான், சரியா? எனக்கு தெரியாமல் பண்ணினது தான். சாரியா கேட்குற நீ? சாரி கேட்குற நீ? இஷ்டத்துக்கு தாலியை கட்டிட்டு தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து 1 மாதமாக நீ இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் கூட பேசுகிறதுக்கெல்லாம் என் மேலே கோவப்பட்டேன். என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? சாரிடி பாப்பா, சாரி. ஆனால் நிஜமாவே நீ ஜிமின் கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கல, தெரியுமா? நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவன் குழந்த மாதிரி அழுதுகிட்ருக்கான். ஸோ 2 பேருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் கீப் அப் ஆகிட்டு
ஸோ ஓரளவுக்கு காம் டவுன் ஆயிடுச்சு அந்த லவ் சொன்னதுக்கப்புறம். 2 பேரும் அப்படியே அமைதியாக சின்ன ஸ்மைலோடு அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. அவங்க கழுத்தில் என்னமோ அந்த தாலி வெளியில் தான் கிடக்கு. ஜங்குக்கு அதை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்கான் அவங்க செஸ்ட்டில். நீங்கள் அவன் கையை 2யும் ஹோல்ட் பண்ணி அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கீங்க. ஃபுல்லாக இல்லை, ஆஃப் ஹக்காக அப்படியே பிடிச்சிருக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நமக்கு அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு தானே. ஒரு ஃபோன்னாச்சும் பண்ணியிருக்கலாம்ல. எனக்கும் தோணுச்சு தான். அப்படிங்கும்போது சடன் பிரேக் தான். உங்கள் லிப்ஸும் ஜங்குக்கு லிப்ஸும் அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. 2 பேருமே ஐஸை வேர்ட் ஆக்கிக்கிட்டு அப்படியே ஆக்வர்டாக உட்காந்துருக்குறீங்க. டக்குன்னு ஒரு செகண்ட்குள்ளே பிரேக் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் வீடு வந்துருச்சு. எல்லாருமே தூக்க கலக்கத்தில் இருந்தனால இறங்கி போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கை இன்னுமே ஹக் பண்ண மாதிரி தான் உட்காந்துருக்குறீங்க. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் உங்களை யாருமே கவனிக்கலை. இப்போ ஜங்குக்கு தான் உங்கள் ஹேரெல்லாம் எடுத்து டக்கிங் பண்ணி விட்டுட்டு, எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்த, கல்யாணத்தப்பையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த, நீயும் தான். சரி சரி ஜங்குக்கு, நான் கிளம்புறேன், ஓகேவா? அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் இறங்கி கீழே நின்றுட்டு பார்க்குறீங்க. என்ன தாலி? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே வாக் பண்ணி போகிறீங்க. ஜங்குக்கு மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மைலாகவே ஆயிடுச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்கள் பின்னாடி வரான். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், வயான் ஆண்டி ரூமுக்கு போறியாடா? ஆமாம் ஆண்டி, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஓகே இன்றைக்கி கோவில்லே நிறைய வேலையாயிடுச்சு. பால் எதுவும் குடிச்சிட்டு போறியா? இல்லை எனக்கு வேணாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன ஸ்மைலோட ரூமுக்கு போகிறீங்க. பின்னாடியே ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டு ஓடியாடுறான். டேய் அம்மா, என்னம்மா எது பண்ணாலும் என்னன்னு கேட்குறீங்க, ஒன்றும் பண்ணலைன்னாலும் என்னன்னு கேட்குறீங்க? மூஞ்சி பூரா பல்லா இருக்கே, என்னன்னு கேட்டேன். வீட்டில் லைட் செட்டிங்னா ஆஃப் பண்ணலம்மா, அதனால தான். சரி எதுவும் சாப்பிட்றியா? இல்லை எனக்கு இது வேண்டாம், பாய்மா, லவ் யூ. லவ் யூம்மா. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு. ஸோ ஜங்குக்கு உங்கள் பின்னாடி வரேன். நீங்கள் அதுக்கு முன்னாடியே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு வித்தின் ஒரு ½ தான் உங்கள் டோர் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேரெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு அந்த டவலோட ஜங்குக்கை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போவும் நீங்கள் ஃபுல் நெக்கில் தான் போட்டிருக்கிறீங்க ட்ரெஸ்ஸு. ஸோ அவன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவன் ஓடி வந்து எதுக்குமே பேசாமல் உங்களை அப்படி டைட்டாக இழுத்து வாரி அணைச்சபடி அப்படி ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் ஃபுல் பாடியுமே அவன் பாடியோட அட்டாச் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி ஹக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் பேக்கில் ஹக் பண்ணிக்கிட்டு அவனை பேக் சைடு ரஃப் பண்ணி கொடுக்குறீங்க. அவன் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து, இங்கே என்ன பண்ணுற? வேறு கேள்வியே கேட்க மாட்டியாடி? சரி எதுக்கு வந்தேன்? ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதுக்கு தான். அது என்ன பேசிக்கிட்டே போயிட்டு பெட்டில் உட்கார்ற? இல்லை சும்மா உட்காந்து பேசலாமேன்னு. நீ உட்காந்து பேசினதெல்லாம் போதும், நீ வெளியில் கிளம்பு ஃபஸ்ட்டு. அவ்வளோதானா? அவ்வளோதான், கிளம்பு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சு வரான். நீங்கள் 2 ஸ்டெப்பு பின்னாடி போகிறீங்க. அவன் 2 ஸ்டெப்பை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த பெட்டோட கீழே போயிட்டு அமைதியாக உட்காடுறான் அந்த சைடு. நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஐஸை காட்டுறான். நீங்கள் போய் பக்கத்தில் உட்காருவீங்க. கொஞ்சம் கிட்ட வந்து அவன் உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவங்க அவன் ஃபேஸும் அப்படியே ஷோல்டர் கிட்ட அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு, ஐ மிஸ் யூ. என்ன புதுசாக அன்னைக்கு? புதுசாலாம் இல்லை, பக்கத்து ரூமில் ஒரு மாதிரி வைப்பாக போகுதா ஜின்னண்ணாவுக்கு தீக்ஷா அன்னைக்கும், அதான் ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு வந்தியா என்ன? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடி அப்படி கீழே இழுத்து வைக்கிறாங்க. நீங்கள் கால் அப்படி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் காலை இழுத்து விட்டுட்டு உங்கள் மடியில் அவன் படுத்துக்கிறான். என்னது இது? ஒரு ஃபிங்கரை கொண்டு வந்து உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து அவனோட ஹெட்டில் வச்சுட்டு இன்னொரு ஹேண்டை அவன் செஸ்ட்டில் இந்த டேப் பண்ண சொல்கிற மாதிரி வச்சுட்டு அவன் அமைதியாக காய்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட அவன் ஹேரை ரஃப் பண்ண கொடுத்துட்டு அப்படியே அவனை டேப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க.
பயமாக இருக்காடி? நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அவன் ஹேர் கூட அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது தானே? பயமாக தான் இருக்குது. ஆனால் தெரியல, ஒரு நம்பிக்கை இருக்குது ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணா வந்து பேசட்டுமா உங்கள் வீட்டில்? இல்லை இல்லை, வீட்டில் நான் பேசிக்கிறேன். ஆனால் என்ன நினப்பாங்கன்னு தான் யோசிக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது ஜங்குக். நான் இருக்கேன்ன, நீ இருந்து நான் வந்து பேசிடுறேன். என்ன பேச போகிறீங்க? தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை கொடுத்துருங்க, நான் அவ கூட வாழணும்னு சொல்லிட்டு நானே கேட்டுருட்டா. அட்டே எங்கள் அப்பா, கொஞ்சம் அடக்கி வாசி சரியா? ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் பேசணும், அப்புறம் எங்கள் வீட்டில் பேசணும், கன்வின்ஸ் பண்ணணும். இதுக்கிடையில் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இப்போ தானே தீக்ஷாக்காக்கும் ஜின்மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ கொஞ்ச நாள் போகட்டும் ஜங்கு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா என்ன? நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க, அவன் அவங்க மடியிலேருந்து எந்திரிச்சு வந்து உங்கள் லிப்ஸில், என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு தோணுது. உனக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, அவன் மறுபடியும் உங்கள் லிப்ஸில் வந்து உன்னாலே முடியாது தானே? இதுக்கு மேலேயே நான் இல்லாமல் இருக்கணுமா என்னன்னே? நீங்கள் அவன் காலரை கிட்ட பிடிச்சி இழுத்து அவன் லிப்ஸோட உங்கள் லிப்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறீங்க. என்னாலே முடியாது. அப்போ நான் வந்து பேசிடட்டுமா? வேணாம், நானே பேசிக்கிறேன். எப்படி? என்னால் சுத்தமாக முடியலடி. கொஞ்ச நாள் போகட்டும் சரியா? எப்போ ஊருக்கு போகிறேன்? நாளைக்கு மார்னிங்கே போறியா? வயன் என்ன வயன் என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு கீழே தரையில் கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கட்டுமா? எனக்கு ஒன்று கட்டி பிடிச்சிட்டு தூங்கன்னு போல தோணுது. இல்லை, நீ அப்படிங்கும்போது அவங்கள வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே ஃப்ளோரில் புஷ் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு இரு அப்படிங்கும்போதெல்லாம் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவன் பக்கம் டர்ன் பண்ணி உங்கள் கால் மேலே லைட்டாக காலெல்லாம் போட்டு அப்படியே 2 பேருமே கட்டல் பண்ண மாதிரி அப்படி இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் சின்ன ஸ்மைலோட அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவன் செஸ்ட்டில் போயிட்டு, மிஸ்ஸோ நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லோரும் கிளம்பியாச்சு. நீங்கள் உங்கள் ஃபேமிலி தீக்ஷாவை முழுசாக இங்கே ஜின் வீட்டில் விட்டாச்சு. ஸோ தீக்ஷாலாம் ஹக் பண்ணி நீங்கள் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே காருக்கு போயாச்சு. ஜங்குக்கு மட்டும் நின்று அவங்கள அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் யாருக்குமே கேட்காத அளவுக்கு, பிகாஸ் எல்லாருமே அங்கே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஜங்கு கிட்ட போகிறீங்க, அவன் அமைதியாக பப்பி குட்டி மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுட்டு நிற்கிறா? என்னையும் கூட்டிகிட்டு போறியா? அதான் சொன்னேன்னா கொஞ்ச நாள் டைம் போட்டுன்னு. மிஸ் பண்ணுவேன், நானும் தான் பொண்டாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் என் புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அட்டைங்க சமத்து பிள்ளையார். சேட்டை பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல? தெரியும். பொண்டாட்டிக்கு சேட்டை பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, அதுவும் தெரியும். போயிட்டு வரட்டா? போனே ஃபோன் பண்ணுறியா? அந்த லிப்ஸ்லேயே கொடுத்துருந்துருக்கலாம். இப்போதைக்கு பிளைன் கேஸை வச்சுக்கோ, ஓகேவா? டேக் கேர். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இதுன்னெலாம் இனிமேல் சரௌண்டிங்கை குறைச்சிக்கோ. கேர்ள்ஸ் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஓகே பாய் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப்டர் தட் முடிச்சதுக்கப்புறம் ஜிம் என்ன ஜெய்ஹோப் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்கிறீங்க 2 பேரும்.
ஸோ நீங்களும் ஒன்ஸ் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்படியே 1 டே பாஸ் ஆகுது. வந்தோன்னெல்லாம் ஜங்குக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அந்த திங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு அது பண்ணுறது இது பண்ணுறது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க இல்லையா உங்கள் ஊருக்குள்ளே. ஸோ அப்படி தான் போகுது. இப்போது கரெக்டாக 1 டே ஆஃப்டர் தட் மார்னிங் தான் நீங்கள் உங்கள் மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு உங்கள் பெட்டு மேலே சும்மா ஓவரெல்லாம் உங்கள் புக்ஸ் அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்குறீங்க. உங்கள் அம்மா தான் டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் வயன் வரேம்மா வரேன் இருங்க, கொஞ்சம் கதவை திறக்கிறியா இல்லையா, வரேன் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கதவை திறக்கிறீங்க. என்னம்மா ஏன் அமைதியாக இருக்கீங்க, என்னாச்சு மா அப்படிங்கும்போது அவங்க உங்களை பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக், ஜிம்மின், ஜெய்ஹோப், ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அப்பா, அவங்களோட நானி, தீக்ஷா, ஜின்னு, ஆஃப்டர் தட் அவங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியோடு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அம்மா அக்கா ஃபேமிலியெலாம் இப்போ இங்கே வந்தாங்க, என்ன திடீர்னு, வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கா என்ன அம்மா அப்படிங்கும்போது உங்கள் அப்பாவும் அங்கே வந்துடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க. அம்மா அக்கா வந்திருக்கா, ஏன் நின்றுட்டுருக்காங்க எல்லாரும், வாங்க அத்தை, வாங்க மாமா, வாங்க ஜின் மாமா, என்ன எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, அக்கா வாடி அப்படிங்கும்போது உங்கள் அக்கா வந்து உங்கள் காதை பிடிச்சிடுறா. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்துறீங்க. ஒரு வார்த்தை வாயை திறந்து சொன்னியாடி நீ, என்னது என்னாச்சு, அக்கா அக்கா காது வலிக்குது, ஜென்மாமா ஏதாச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவர் பார்த்துட்டு க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அக்கா 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 ப்ராமிஸா வலிக்குதுக்கா. ஏண்டி ஏன் இப்படி பண்ண, ஒரு வார்த்தை உன் ஆசை இதுதான் சொல்லியிருந்தா யாராச்சும் அதை மறுத்து பேசியிருப்போமா, அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அப்படியே வந்துட்டல்ல நீ, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது ஜங்குக்கு தான் ஓடி வந்து தீக்ஷா அண்ணி அப்படியே கையை எடுத்து விட்டுட்டு அண்ணி ப்ளீஸ் அண்ணி வலிக்குதுன்னு சொல்கிறாள்ல ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஜங்குக்கையும் பார்க்குறீங்க, சுற்றிலும் பார்த்துட்ருக்குறீங்க. என்னடா பண்ணுற, அது அவனை எதுக்கடி பார்க்குற அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இப்போ தான் டோட்டல் ஃபேமிலி ரியாக்ஷனையும் பார்த்துட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. சொல்லிட்டியா? ஆமாம் பாப்பா. ஏன் விட்டுட்டு இருக்க முடியலடி, ஒரு நாள் தானே போணுச்சு, சத்தியமாக முடியலடி அப்படிங்கும்போது எல்லாரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அமைதியாக ஜங்குக்கு பக்கத்தில் அப்படியே கப்பு சுப்பு நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறப்போ ஜங்குக்கோட அம்மா தான் வயன் எனக்கு மருமகளில் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சின்ன ஸ்மைலோட பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே உங்களை பார்த்து சிரிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே நீங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் தட் இப்போ ஜங்குக்கு ஜிம்மின்னு ஜெய்ஹோப் தான். ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக நடந்து வந்துட்டுருக்குறான். ஜிம்மின்னு ஜெய்ஹோப்பும் அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்கானுங்க. டே கொஞ்சம் அடங்குடா, ஓவராக பண்ணாத மச்சான். ட்ரெஸ் ஓகேல, ஷர்ட் ஓகேவா, எல்லாம் ஓகேல்ல, எல்லாம் ஓகே தான்டா. பர்ஃப்யூம் டே முதல்ல சட்டையாங்கிட்ட எடுத்துகிட்டு போடா. அப்போ ஓகேவா தான் இருக்குது. எஸ். ஏன்டா மச்சான் 2 பேரும் உம்முன்னு இருக்கீங்க. டே செவனேன்னு வாயை மூடுறா. எப்படிரா யாருக்குமே தெரியாமல் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன். ஆக்சுவலி மச்சான் அது வந்து நடந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ சரி, இந்த லவ் இதெல்லாம் எந்த கேப்பில் 1 மந்த்தாக ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆஃப்டர் தட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் மிஸ் பண்ணுறதுக்கு பேரே லவ் தான் சொல்லிட்டு. அவளும் அப்படி தான். அதனால தான் ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லியிருக்கலாமேடா. அதாவது ஜிம்மன், நீ வேற இறையில எனக்கு அவளுக்கும் கட்டையை கொடுத்துட்டு இருந்தியா, கொஞ்சம் எண்ணத்து வெளியில் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலை. இதுக்கு தான் இப்போ என் கையை பிடிச்சி கடிச்ச. அஃப்கோர்ஸ் அப்போது இதுக்கு தான் என்னை கேவலமாக திட்டினது. அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் என்ன பண்ணி முறைச்சிட்டு இருந்தேன். டெஃபினெட்லி அட்டிங்க கொய்யால அப்படிங்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். போதும் இதோட நிப்பாட்டிக்கோங்க, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். மச்சான் நீ ஒரு சின்ன குழந்தைடா, உனக்கு எதுவும் தெரியாதுல்ல ஜெய்ஹோப். பழக்க வழக்கத்தெல்லாம் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்களேன், நான் என் வேலையை பார்க்க போகிறேன். இவமே எங்களை மூடிட்டு போக சொல்கிறியா? ஜிம்மின் கரெக்ட், புரிஞ்சுக்கிட்ட நீ. டே ரொம்ப ஆடாத சரியா, என்னமோ உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இன்னும் நிறையா இது இருக்குது தெரியும்ல.
ஒயன் ஜாக்கிரதை. உள்ளே போயிட்டு ஐயோ அம்மானு அடி வாங்கிட்டு கத்திட்டு வந்தாலும் எங்ககிட்ட தான் வரணும், தெரியும்ல. அது நானே என் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை. கத்திக்கிட்டே வந்தாலும் மறுபடியும் அவகிட்ட தான் போய் மறுபடியும் அடி வாங்க வேணே தவிர உங்களை தேடி இனிமேல் வரமாட்டேன். மச்சான் ஐம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்து பேசலாம்ல. நீங்கள் இன்னும் போகலையா? இதுக்கு மேலே நின்று அசிங்கப்படுத்திவான். ஜேக்கப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு ஜேக்கப்பா இங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அவன் டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் க்யூட்டாக அப்படியே உங்கள் பெட்டில் உட்காந்துருக்குறீங்க. அவன் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடி வந்து அவங்கள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே பெட்டில் விழுகிறீங்க. அவன் விழுந்த போஸில் அவங்க ஃபோரிட்லேருந்து ஜங்கு கீரை ஜங்கு கீரை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுந்து உட்கார வைக்கிறீங்க. அவன் மறுபடியும் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டு படுக்க போகிறான். ஜங்கோக் ஏய் பொண்டாடி, இது என்னடி ஃபுல்லாகவே ஜாஸ்மினாக இருக்குது, செம்ம ப்ளசண்டாக இருக்குடி, இதெல்லாம் வைப்பாங்களா? ஆமாம் அதெல்லாம் வைப்பாங்க தான். பொண்டாடி இது என்ன 2 இது போட்டிருக்க? இது ஃபஸ்ட்டு நீ தாலி கட்டினது, இப்போ செகண்டாக கட்டினது. 2மே எனக்கு ப்ரீஷியஸ் தான், அதனால் சூப்பர் ரிங் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீ கலட்டணுமா இல்லை நான் கழட்டிக்கட்டுமா? டே எங்கே கையை கொண்டு வர? எல்லாம் ரிமூவ் பண்ணலாம்ல, அதுக்காக தான். இங்கே உட்காரேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு, இது நிஜமாகவே பாசிபிளா? எப்படி எல்லாட்டையும் சொன்னேன்? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா என்ன? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒன் டே தானே போணுச்சு, என்ன நடந்துச்சு? அதை ஏன்னு கேட்குற? ஜங்குக் சும்மாவா விட்டாங்க ஒன்று? வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஃப்ளாஷ்பேக் ஒயன் மேலே பாரு அப்படிங்கிறான். நீங்களும் மேலே பார்க்குறீங்க. பெரியம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு தான், வீடே அதிருது. ஜின்னு, தீக்ஷா, அப்புறம் ஜங்குக்கோட அப்பா ஜிம்மின்னு ஜெயகோப்புக்கு ஒன்றுமே புரியல. நானி எல்லாம் திடுப்புடன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ரூமு தான் தெறிக்க விடுது சவுண்டு. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சவுண்டு விழுகுது. இப்போ அப்படியே நேராக ஜங்குக்கோட ரூமு தான். அம்மா ப்ளீஸ்மா வலிக்குதுமா. வாய மூட்றா, என்ன கத்தாத. ஐயோம்மா பெரியம்மா ஓகே பெரியம்மா கத்தல பொத்து சுப். ஓகே வலிக்குது. என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்கிறேன்? ஐயோ அம்மா சத்தியமா தெரியாமல் பண்ணுது, தெரியவே தெரியாது. நான் தப்பு தான். பெரியம்மா ப்ளீஸ். அம்மா கரண்டி உடஞ்சிருச்சுமா, ப்ளீஸ்மா இது 2வது கரண்டிமா. அம்மா என்ன என்னைக்கு இல்லாமல் இவ்வளோ அடிக்கிறீங்க? டேய் நீ பண்ண வேலை என்ன? பெரியம்மா ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ். அமைதியாக பெட்டை விட்டு கீழே இறங்கு. பெட்டை நாசம் பண்ணாத, கீழே இறங்கு. கீழே வந்தால் தான் அடிக்கிறீங்களே, வலிக்குது தெரியுமா எனக்கு. கீழே இறங்கு ஜங்குக். அம்மா பெரியம்மா ப்ளீஸ். என்ன பெரியம்மா நீங்களும் சேர்ந்து இவ்வளோ அடி அடிச்சா நான் என்ன தான் பண்ணுறது? நீ பண்ண வேலைக்கு இதெல்லாம் கம்மி தெரியுமா? பெரியம்மா நீங்களே இப்படி சொன்னால் என்ன பெரியம்மா அர்த்தம்? ப்ளீஸ் பெரியம்மா. சரி இறங்கு. அடிக்காதீங்க. சரி இறங்கு. தெரிஞ்சு பண்ணியா? சத்தியமா தெரியாது, என்னன்னே தெரியாது. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான். இப்போ என்னதான் பண்ணுறதுனே தெரியலையேக்கா. ஒயன் என்ன சொன்னா? ஒயனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒயன் நான் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஒயன் என்ன சொன்னான்னு தான் கேட்டேன். அவளுக்கும் ஓகே தாம்மா, ஆனால் வெயிட் பண்ண சொன்னாம்மா வீட்டில் பேசுகிற வரைக்கும். அப்புறம் எதுக்கு? என்னால் வெயிட் பண்ண முடியாதும்மா. சரி அப்போ ஒயனும் நீயும் லவ் பண்ணுறோம் நேற்று தான் சொன்னான். நேற்று நைட்டு தான் பேசணும். எது நைட்டா? டே அம்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் இங்கே தான் பெட்டில். ஜங்குக் ஏதாச்சும் உண்மையை சொல்லு, ஏதாச்சும் பண்ணியா? அம்மா மாதிரி பேசுங்கம்மா. டே ஒன்று அம்மாம்மா சத்தியமாக எதுவுமே இல்லை, உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் எந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணுறனோ அதே அளவுக்கு தான் அவளே என்ன லவ் பண்ணுறான்னு. அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி 3 குச்சி 2 கரண்டி உடஞ்சிருக்கு, உடம்பு தாங்காது, வாங்கி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் டங்குன்னு தலையிலையும் ஒரு அடி தான். தலைவருக்கு கண்ணு கலங்கி போயிடுது. அமைதியாக போயிட்டு பெட்டில் கப்பு ஜுப்புன்னு உட்காந்துடுறாரு. கண்ணீர் தனியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா தான் அவங்க அக்காவை பார்த்து கேட்கும்போது, சரி வேறு வழி இல்லை, அதான் பண்ணிட்டானே, வயனும் புரிஞ்சுக்கிற பொண்ணு தான்,
அவங்க வீட்டில் பேசி பார்க்கலாம். சின்ன பசங்க அவங்களே ஆசைப்பட்டிருக்காங்க, பண்ணலாம், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே ஒரு ஷாட் விட்றாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிஞ்சு அப்படியே பப்பி குட்டி மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க நீ. ஏய் போதுண்டி போதுண்டி இருஜகுக்காரன் ஒயன் போதும் ஒயன். அட்டி சமத்தி அட்டியா 3 குச்சி 2 கரண்டி உடஞ்சிருக்கான். நல்லா வாங்கியிருக்க போல இருக்கு. எங்கே காட்டு. என்னடி பண்ணுற? ஒன்று யார் அவசரப்பட சொன்னது? நான் தான் சொல்லி பொறுமையாக பேசிக்கலான்னு சொன்னேண்ணே. உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டில் வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கான். நீ பேசாமல் விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு தான் தெரியும், ஒன் டே நைட் போகிறதே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். அதான் அட்டி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரேன். நீங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதான் சொல்லிட்டேன். பாவம் என் பண்ணி பையனுக்கு நிறைய அடி விழுந்துருச்சான். அவன் மண்டி பொண்டாட்டி செம்மையாக வச்சு சாத்திட்டாங்க. அம்மா மட்டும் தான் அடிப்பாங்கன்னு நினச்சா அப்பா ஒரு அடி அடிக்கிறாரு, சின்னண்ணா ஒரு அடிக்கிறாங்க. ஏன் தீக்ஷானி கூட என் மண்டையிலே ஒரே அடி தெரியுமா, இங்கே அடித்தாங்க. பாப்பா சிரிக்காதடி, ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏண்டா இப்படி இருக்கிற நீ? நான் அப்படித்தான். நீ எனக்கு வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த அளவுக்கு பிடிக்குமா என்ன? அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ரொட்டேட் பண்ணி அவன் பெட்டில் கிராஸ் மார்க்கில் போட்டு அவங்க மேலே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். போரியக்கில் வந்து ரெடியா நீங்கள் அவன் காலரை கிட்ட பிடிச்சி இழுத்து அவன் லிப்ஸில் ரெடி தான். ஆனால் பாப்ஸ் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 1 மந்த்து வேஸ்ட் ஆக்கிட்டோம். தயவு செஞ்சு டைம் எல்லாம் கேட்காத, சத்தியமாக முடியாது. அட்டியெல்லாம் வேற நிறைய வாங்கியிருக்கேன்டி. அவன் அடி வாங்கிருச்சான். என் பண்ணி பையனுக்கு ரொம்ப வலிச்சிருச்சான். எங்கே அடித்தாங்க? இங்கேயா உடம்பு பூரா அடித்தாங்க. அங்கெல்லாம் கொடுத்துட்டா போகுது. அப்போ கொடுப்பியா? உனக்கு தானே. தேங்க்ஸா. எதுக்கு? என்னை கல்யாணம் பண்ணதுக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான்டா. இந்த குரங்கு சேட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போகிறேன்னு தெரில. அதெல்லாம் உனக்கு கஷ்டமே பட விட மாட்டேன். என் ஹார்ட்டுக்குள்ளே ஒன்று அப்படியே பத்திரமா, எப்படி பத்திரமா இன்னொரு தடவை பண்ணு, அப்படியே பத்திரமா வச்சு கொண்டு போண்டாட்டி ஒன்று. அப்போ பொண்டாட்டிக்கா ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிற? என்ன அவளை பிடிக்குங்கிற, பத்திரமா வச்சுக்குப்பாங்கிற, ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிற? லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ டி. சரிடா, லவ் யூ டா புருஷா. என்ன பண்ணுற? ரிமூவ் பண்ணிக்கிறேன்டா. அதுக்கு தானே நான் இருக்கேன். உனக்கு இந்த ஜுவல் செட்டெல்லாம் கழட்ட தெரியாது, தேவையில்லாமல் பிச்சு போட்டுறாத. ஏண்டி அந்த டயத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஜுவல் செட்டை முக்கியம் உனக்கு? அதெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துக்கிறேன். இப்போ மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜங்கு குத்துது, ஜங்கு கீழே குத்துறதுக்கு தான் பார்க்குறேன். லவ் யூடா புருஷா. ஓகேடா, நம்ம இதோட இந்த ஷட்டை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. எனக்கு இப்போவும் தெரியல எதுவும் ப்ராப்ளம் வருமா என்னென்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டோரிக்கான கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி கமெண்ட் பண்ணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லிடுங்கடா. டாட்டா பபாய், see you, love you all, and this is the bye from PT Stream. Take it 2.0.